Hi viewers, vanakkam and welcome to Kanna's kitchen. இப்போ நவராத்திரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதால நாம் எந்த ஒரு நான்வெஜ் ரெசிபியும் செய்ய முடியாது. ஸோ அதால் நான் இன்றைக்கி ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான் செய்து காட்ட போகிறேன். அதாவது கடலைப்பருப்பு வடை, மொறுமொறுப்பான கடலைப்பருப்பு வடை எப்படி செய்கிறன்றதை நாம் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதை 3 மணி நேரம் ஊற வைங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தையும் சேர்த்து ஊற வைங்க. இந்த கடலைப்பருப்பு வடை செய்யும் போது பொதுவாக கடலைப்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இந்த கடலைப்பருப்போட ஒரு 2 ஸ்பூன் உளுந்தும் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ஒன்று இங்கே செய்து காட்ட போகிறேன். இப்போது 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்து நாம் கொரன்னு அரைக்க போகிறோம். நல்லா அரைக்காதீங்க, 2-3 சுத்து விட்டால் போதும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு எடுத்து பிரம்பா வைங்க. இப்போ இதை இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்து வைங்க. அது கூட இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த இந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து அதோட சில்லி பீசஸ் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன், மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியில் ஒரு கையளவு போடுங்க. அதோட மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த நீள வாக்கில் வெட்டி 2 வெங்காயத்தை இதோட சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் இந்த நேரத்தில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். பெருங்காயப்பொடி உங்களுக்கு மார்க்கெட்டில் பவுடராகவே கிடைக்கும். அதை வாங்கி ஒரு 1/4 டீஸ்பூன் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வடையை தட்ட ஆரம்பிக்கலாம். இப்படி கொஞ்சமாக உருண்டை எடுத்து கையில் வச்சு தட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் இதை நல்லா பொரிச்சிடுங்க. நீங்கள் ஒரு பார்பிக்யூ ஸ்டிக் யூஸ் பண்ணால் அதில் ஈஸியாக இருக்கும். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி வந்ததும் இப்போ நீங்கள் வடையை எடுத்துக்கலாம். மொறுமொறுப்பான கடலைப்பருப்பு வடை ரெடியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்லியிருக்காங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்து அவங்களுக்கு இந்த என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வருதில்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் வந்துகிட்டே இருக்கும்.